ஹலோ மக்களே, குயிக்காக ஒரு ரெசிபி பண்ணணும், அவசரமாக வேலை பார்க்குறப்போ ஒரு சைட் டிஷ் பண்ண டைம் இல்லையேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வெல்கம் டு சிட்டி கஃபே விலாக்ஸ். நான் ஒரு புது யூடியூபர். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் வதக்கிறப்போ ஒரு விதமான வழுவழுப்பு தன்மை இருக்கும். இதனாலேயே சில பேருக்கு வெண்டைக்காய் சமைக்கிறதே பிடிக்காது. ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட நிற்கணுமேனு யோசிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஈரம்போக தொடச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அப்புறமா சமைச்சிக்கலாம். இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதில் 4 தட்டி வச்ச பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு வெங்காயம், பாதி வெங்காயம் போதும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 வெங்காயம் போதும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த வெண்டைக்காயில் எந்த வழுவழுப்பும் எதுவும் இல்லை. ஏன்னா நான் சமைக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காரம் வேணால் லைட்டாக சேர்த்துக்கங்க. நான் இதில் எந்த காரமும் சேர்த்துக்கல. எங்கள் ஊரில் இதுக்கு பேர் வெண்டைக்காய் மெழுக்கு புரட்டி. இது எந்த காய்கறியில் வேணாலும் செய்யலாம். காரம் அதிகமாக தேவையில்லை. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவி வச்சதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் திருவினதை போட்டதும் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது வெண்டைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக சர்வ் பண்ணிடலாம். இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கலாம்.